தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாக, சமாதானமாக, ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக, நம்மை அவருடைய சித்தத்திலே வழி நடத்துவாராக. இந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே கூட்டப்பட வேண்டும். This component should be added in your life. லூக்கா 2 அதிகாரம் 52 வசனம் இப்படியாக சொல்றது. லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஆண்டவர் நாங்கள் நடக்கும்படி எங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். லூக்கா 2 அதிகாரம் 52 வசனம் இப்படியாக சொல்கிறது. இயேசு கிறிஸ்து ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக வளர்ந்தார். அவருக்கு விஸ்டம் இருந்தது. அவர் உடல் ரீதியாக வளர்ந்தார். மனுஷர்களுடைய தேவனுடைய கிருபையில் வளர்ந்தார். அவருடைய கேரக்டர் இருந்தது என்றால் அவர் மனுஷ தயவிலும் வளர்ந்தார் என்று சொன்னால் அவர் எல்லாராலும் விரும்பப்படத்தக்கவராய் இருந்திருக்கிறார். அவருக்கு கேரக்டர் இருந்தது. ஆனால் லூக்கா 3 அதிகாரம் 22 வசனம் இப்படியாக சொல்கிறது. லூக்கா 3:22. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் வந்திறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உண்மையில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. ஆண்டவர் 52 லூக்கா 2:52 இப்படியாக சொல்கிற, அவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தேவலும் அதிகமாக பலப்பட்டார். ஆனால் அவர் பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது லூக்கா 3:22 வந்திறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடைய தொடர்ச்சி லூக்கா 3:22 தொடர்ச்சி லூக்கா 4:1. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அப்படி பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது வந்து இறங்கின போது அதுதான் அபிஷேகம். அந்த பரிசுத்த ஆவியாவுடைய அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொண்ட போது பரிசுத்த ஆவியானவர் அவர் வனாந்திரத்திலே கொண்டு போனார். பிசாசினாலே சோதிக்கப்பட்டார். அவர் திரும்பி வரும்போது இப்படியாக அவர் வந்தார். 4:14 இப்படியாக சொல்கிறது. இயேசு ஆவியாவுடைய பலத்தினாலே கலிலியாவுக்கு திரும்பி வந்தார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் அங்கும் பரவிட்டு அவர் பரிசுத்த ஆவியாவுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டவராய் ஜோர்தானுக்கு கலிலியாவுக்கு திரும்பி வந்தார். அதன் பிறகு அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்ததை பார்க்க முடிகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த காரியம் பரிசுத்தாவியோட அபிஷேகம், அந்த வல்லமை நமக்கு கொடுக்கப்படாவிட்டால் நம்மால் வல்லமையாக ஊழியம் செய்ய முடியாது. நாங்கள் ரட்சிக்கப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார். நமக்குள்ளே வருகிற ஆவியானவர் சில காரியங்களை செய்கிறார். இயேசுவை போல நம்மை மாற்றுகிறார். நம்முடைய கேரக்டரை அவர் மாற்றுகிறார். ஆவியோட கனி நம்முடைய இடத்தில் வரும்படி அவர் செய்கிறார். ஆனால் நம்மேல் வருகிற பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவர் ஞானஸ்தானம் பெற்ற போது தான் அவருக்கு அந்த வல்லமை கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பிற்பாடுதான் அவர் ஊழியத்தை செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மேல் வருகிற அந்த அபிஷேகம், அந்த வல்லமை, அது இயேசுவை போல நம்மை செயற்பட வைக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 10 அதிகாரத்தில் பார்க்கிறோம். தேவனானவர் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். அவர் அவரோட கூட இருந்தபடினால் அவர் நன்மை சேர்க்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிற யாவரையும் குணமாக்குறவராயும் எங்கும் சுற்றி திரிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு அந்த வல்லமை தேவை. அந்த வல்லமை இல்லாத பட்சத்திலே நாங்கள் வல்லமையாய் ஊழியம் செய்ய முடியாது. நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. எனக்குள்ளே வருகிற பரிசுத்த ஆவியானவர் எனக்காக, என் மேல் வருகிற பரிசுத்த ஆவியானவர் மற்றவர்களுக்காக. நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். நாங்கள் செய்கிற காரியங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். நமக்கு அந்த பரிசுத்த ஆவியாவுடைய வல்லமை தேவை. அந்த பரிசுத்த ஆவியோட வல்லமை இல்லாத பட்சத்திலே நம்மால் ஒரு வெற்றிகரமான ஊழியத்தை செய்ய முடியாது. அந்த வல்லமை நமக்கு கொடுக்கப்படாத பட்சத்திலே, பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் வராத பட்சத்திலே நம்மால் வல்லமையாக ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லும் போது லூக்கா 5:10 இப்படியாக சொல்கிறது. லூக் 5:10. சீமோனுக்கு கூட்டாளியான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோப்பும் யோவானும் அப்படியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷர்களை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். ஆண்டவர் பேதுருவை அழைக்கும் போது நீ மனுஷர்களை பிடிப்பாய் என்று சொன்னார். மற்ற மனுஷர்களை பிசாசுடைய அதிகாரத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வருவாய் என்று சொன்னார்.
ஆனால் அது பிற்பாடு பார்க்கும்போது இந்த அதிகாரத்தில் எந்த இடத்திலும் அவர் மனுஷனை பிடித்ததை பற்றி போடவில்லை. எந்த இடத்திலும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரம் கொடுத்து ஆண்டவர் அனுப்பினார். ஆனால் அவர்களால் அதை நிலைநாட்ட முடியவில்லை. மனுஷர்களை பிடிப்பா என்று ஆண்டவர் அழைத்தார். ஆனால் எந்த மனுஷனை பிடித்ததாக லூக்கா புத்தகத்தில் எழுதவில்லை. ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகளிலே அவர்கள் மனுஷர்களை பிடித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பெந்தெகோஸ்தே நாள் அன்று அந்த பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்ட போது, அந்த வல்லமை அவர்கள் மீது இறங்கி வந்த போது, ஒரு பிரசங்கத்திலே அந்த நாளிலேயே 3000 பேரை பிடித்தார். அவன் மனுஷர்களை பிடிப்பா என்று ஆண்டவர் சொன்ன அந்த காரியம் அப்போஸ்தலர் நடபடிகளில் நிறைவேறினதை பார்க்க முடிகிறது. காரணம் என்ன? அவர்கள் மீது வல்லமை ஊற்றப்பட்டது. 3 வருஷங்கள் அவர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். காரியங்களை கற்றுக் கொடுத்து அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டார்கள். ஆனால் எந்த மனுஷனையும் அவர்களை பிடிக்க முடியவில்லை. எனக்கு பிரியமானவர்களை, வேதத்தை அறிந்தால் மட்டும் போதாது. எனக்கு வேதம் தெரிந்திருக்கிறது மட்டும் போதாது. நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். எனக்கு டிப்ளமா இருக்கிறது, எனக்கு டிகிரி இருக்கிறது, எனக்கு வேதம் நன்றாக தெரியும். நீங்கள் ஒரு மனுஷனை பிடிக்க முடியாது. அந்த அபிஷேகம் உங்கள் மீது கொடுக்கப்படாவிட்டால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லூக்கா 2:52 சொல்லப்பட்டபடி அவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷன் தயவிலும் அவர் வளர்ந்தார். ஆனால் 3:22 லூக்கா 3:22 சொல்லப்பட்ட போது பரிசுத்த ஆவியானவர் மீது வரும்போது அவர் திரும்பி சோதனைக்கு எல்லாம் முடித்த பிற்பாடு அவர் வல்லமையினால் நிரப்பப்பட்டவராக திரும்பி வந்தார். கலிலியாவுக்கு திரும்பி வந்தார். பிற்பாடு அவருடைய ஊழியத்தை அவர் செய்த முடித்ததை பார்க்க முடிகிறது. வல்லமையாக ஊழியம் செய்ததை பார்க்க முடிகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் தேவையா இருந்தது. நமக்கு அவ்வளவு அதிகமாக தேவை பிரியமானவர்களே. அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். 3 வருஷமாக ஆண்டவர் வைத்திருந்தவர்கள் காரியங்களை கற்றுக் கொடுத்தார். ஆனால் அவர்களுக்கு எந்த மனுஷனையும் பிடிக்க முடியவில்லை. சத்தியம் எங்களுக்கு தெரிகிறதுனால எந்த மனுஷனை நாங்கள் பிடிக்க முடியாது. நமக்கு ஆசீர்வாதம். ஆனால் நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்று சொன்னால், நம்மேலும் அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்க வேண்டும். அவர் வந்து இறங்கின போது ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்ததை பார்க்க முடிகிறது. அவர் வந்து இறங்கின போது தேவனுடைய சீஷர்கள் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாறி போனதை பார்க்க முடிகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த கம்போனன்ட் உங்களுடைய வாழ்க்கையில ஆட் பண்ணப்பட வேண்டும். அந்த பவர் கம்போனன்ட் should be added in your life. எல்லாருமாக நாங்கள் கேட்கும் போது ஆண்டவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அவர் கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாக மாறி போகும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறி போகும். அப்படியாக கர்த்தர் நம்ம எல்லோரையும் அந்த வாஞ்சையை நமக்கு கொடுத்து